4 மணி மரம் தெரியுது பாருங்க. 4 மணிக்கு இவ்வளோ இருட்டாயிடுச்சு. என்னென்னு தெரில, மழை நிற்கவே இல்லை. இந்த வீடியோவை ப்ளீஸ் எல்லாருமே முழுசாக பாருங்கள். முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். செம மழை, பாம்பெல்லாம் போகுதுங்க தண்ணியில். பாம்பு பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நடா இதுன்ட்டு கரெக்டாக 4 மணி ஆகுது. ஏதாவது உள்ளே வந்து பூந்துட்டா கூட நமக்கு தெரியாது. சரி, இந்த மணி பிளான்டெல்லாம் உள்ளே எடுத்து தான் போக போகிறேன் நான். அப்படியே தண்ணியில் போகுது பாம்பு பயங்கரமாக. ஃபுல்லாகவே தண்ணி கட்டிச்சு பயங்கரமாக. எப்படி சூப்பர், எப்படி போகுது தெரியுமாங்க பாம்புங்க. பாம்பு போகுது ஃபுல்லாக தண்ணியில். பாம்பு போகுது இவ்வளோ தூரம் தண்ணி. வாட்டர் ஃபுல்லாகவே தண்ணி ஆயிடுச்சு. அதுதான் அவங்களுக்கு 4 மணிக்கே இவ்வளோ இருட்டா. இன்னும் மழை நிற்கல. மழை நிற்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தண்ணி வந்துட்டா நம்ம தண்ணி ஏறி வீட்டுக்குள்ளே தான் வரும். நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, அதாவது எங்கள் சர்ச்சைக்கு வந்து பத்மாமதல்யா அம்மா வந்தாங்க. அப்புறமா எங்கள் பாஸ்ட் ஐயா, சரியா, பாஸ்ட் ஐயாவும் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நல்லா நம்ம ஜெபம் பண்ணணும். நம்மளுக்கு வந்து நிறைய தீர்க்க தரிசனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நிறைய எச்சரிப்பு. இந்த டிசம்பர் மந்த்து சென்னைக்கு வந்து நல்லாவே ஒரு மிகப்பெரிய அழிவு வந்து இருக்கும். ஏன்னா எதுக்கு நான் காரணம், இந்த சோதகுமாரம் பட்டணத்தில் எப்படி ஓரின சேர்க்கை அதிகமாச்சோ அதே மாதிரி சென்னை பட்டணத்துலேயும் ஓரின சேர்க்கை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. பயங்கரமாக இப்போ வந்து தலைவிரிச்சு ஆடுது சொல்லலாம் ஓரின சேர்க்கை. ஓகேவா? அதனால ஏசப்பா வந்து நம்மளுடைய தேசத்தில் ரொம்பவே கோபமாக தான் இருக்கிறாரு. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, ஊக்கமாக நம்ம வந்து ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிச்சு நம்ம தேசத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா தான் மன இறங்கணும். ஏன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஓரின சேர்க்கையெல்லாம். ஐயோ, அதான் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஓரின சேர்க்கை. அதெல்லாம் நம்ம தேசத்தை விட்டு போகணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பாவம் பெருகுனா அந்த பட்டணத்துக்கு ரொம்ப அழிவு தான் வரும். இந்த டிசம்பர் மந்தெல்லாம் நம்ம தேசம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். எந்த அழிவையும் நம்ம தேசம் பார்க்கக்கூடாது. அதுக்காக கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க, எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்க. அது என் மனசில் இப்போ நான் அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாருமா, பத்மாமுதுரை அம்மா கூட வந்து சொன்னாங்களே, சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு ஒன்று இருக்குது டிசம்பர் மந்த்துன்ட்டு. அதே மாதிரி நிஜமாவே இது ஒரு அழிவு தான். நிறைய பேர் வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சண்டே ஆரம்பித்த மழை இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. மழை நிற்கவே இல்லை. இப்போ 4 மணி, சாயங்காலம் 4 மணி இப்படி இருக்குது. அது மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு, இன்னும் மழை நிற்கல. இது எங்கே போய் நமக்கு முடியும் நமக்கே தெரியல. அதனால் எல்லாருமே ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். சென்னைக்கு பாதுகாப்பு வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இலங்கைக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இலங்கையும் ரொம்ப மோசமாக அழிஞ்சிச்சு. உலகத்துக்கே எந்த சேதமும் வரக்கூடாதுங்க. எல்லா பட்டணமும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்காக நம்ம திறப்புலேருந்து கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. பாவம் பெருக பெருக அழிவும் பெருகிட்டு தான் இருக்குது. ஓரின சேர்க்கையெல்லாம் சோதகுமார பட்டணத்தில் நடக்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய பட்டணத்தில் நடக்குது. ஆணை கல்யாணம் பண்ணுறது, பெண்ணை கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் அவலட்சணமான காரியம். இந்த கர்த்தர் வந்து அருவருக்கிற காரியம். எதிர்த்து நிற்பார் ஆண்டவர். பாம்பு அப்படியே போச்சுங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏறி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது பாம்பு. அதனால எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ளே தண்ணி வரக்கூடாது. ஃபுல்லாகவே தண்ணி சுற்றி நிற்கிது. ஃபுல்லாகவே பயங்கர தண்ணி, ஃபுல்லாகவே லாக் ஆயாச்சு. அந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது. அதனால பாதுகாப்பாக இருக்கணும். ஜெபம் பண்ணிக்கோங்க. இதை சொல்லணும்னு நினச்சேன். ப்ளீஸ் எல்லாருமே கொஞ்சம் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். அதனால் நம்ம பாரமாக ஜெபிக்கணும். தேசத்தில் ரொம்ப பாவம் தான் பெருகிட்டு இருக்குல்ல. எனக்கு என்ன சொல்கிறது,
நல்லாவே செம்ம மழை, சரியான தண்ணி. என் வீட்டு வாசல் ஃபுல்லாகவே அவ்வளோ தண்ணி. இதே மாதிரி மழை பெஞ்சிட்டே இருந்தா இப்போ நிறைய இடம் முழுகியே போயிடுச்சு. நிறைய ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காக எல்லாம் ப்ரேயர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம சேனலை வந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பார்க்குறீங்க, நாங்கள் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக கொடுக்குறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. சென்னை பட்டணத்தில் மழை வந்து அழிஞ்சிடக்கூடாது. டிசம்பர்னாலே ரொம்ப நிறைய ப்ராப்ளமெல்லாம் இருக்குது. நம்ம வந்து எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும்ல. நான் நேற்று கூட வந்து பைபிள் வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, சோதகுமாரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க தூதர்கள். அப்போ வந்து ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்களே, அந்த சீன் தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப வளர்றல, பயத்தில் ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன். சோதகுமார பட்டணத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். சரியா? அப்போ வந்து ஏசுப்பா வந்து கேட்குறாரு, சொல்கிறாரு, நான் வந்து ஆபிரகாமுக்கு செய்கிறத வந்து நான் மறைப்பேனா, அந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன். அதே மாதிரி தான் நமக்கெல்லாம் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. எப்படின்னா, இருக்கிற நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்காகவே, தேவ பிள்ளைகளுக்காக நான் வந்து உங்களுக்கு மறைப்பேனா, உங்கள் தேசத்தில் எந்த அழிவு வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன்னுட்டு அந்த எச்சரிப்பால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட முன்னாடியே சொன்னாங்க. நான் என்ன மறந்துட்டேன். எங்கள் அப்பா ஃபோன் போட்டிருந்தார். அப்போ தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அப்பாவே சொன்னாரம்மா, பத்மா முதலியாரம்மா வந்தாங்களே, அவங்க வந்து சொன்னாங்களே, உங்களுக்கு 2025 டிசம்பர் வந்து மிகப்பெரிய அழிவை வந்து சென்னை வந்து சந்திக்க போகுது. காரணம் அவ்வளோ பெரிய பாவங்களெல்லாம் பெருகி போயிருக்கு. ஓரின சேர்க்கை பாவம், இதெல்லாம் பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லட்சமான அருவருக்கிற ஒரு விஷயம். ஆண்டவர் வந்து அது என்னதான் தெரிலங்க, அந்த ஓரின சேர்க்கையெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோ ஒரு பாவம் தேசத்தில் பெருகி போயிருக்கு. அப்புறமா இன்னொரு பாஸ்டையாகவும் சொன்னாங்களாம், நீங்கள்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் தேசம் வந்து காப்பாற்றப்படும். ஜெபிக்கிற பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த அழிவுலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அதை நான் நேற்று ஞாபகம் வச்சுருந்தேன். நேற்று நான் அந்த பைபிள் வந்து நான் எழுதும் போது நான் யோசிக்கிறேன், எஸ்ப்பா இது மாதிரி எங்களுக்கு மிகப்பெரிய அழிவை கொடுத்துட போகிறீங்க எஸ்ப்பா. ஸ்ரீலங்காவில் கூட இப்போ எவ்வளோ மிகப்பெரிய அழிவு ஆயிடுச்சு. அது மாதிரி சென்னைக்கும் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன எஸ்ப்பா பண்ணுறது அப்படின்ட்டு நான் அந்த சோதகுமாரா அந்த கதை எழுதிட்டு இருக்கும்போதே அப்போ ஆபிரகாம் கேட்குறாரு, நீங்கள் வந்து 50 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, 30 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, 10 பேர் இருந்தால் அழிப்பீங்களா அப்படின்ட்டு. அது மாதிரி நம்மளும் கேட்கணும், எஸ்ப்பா இத்தனை பேர் இருக்கிறோமே, அதுக்காக இந்த பட்டணத்தை அழிச்சிருவீங்களா, மன நம்மளும் அது மாதிரி சொல்லி ஜெபம் பண்ணணுன்ட்டு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஆனால் காலையில் நான் சுத்தமாக அதை மறந்துட்டு இருக்கும்போது தான் அப்பா வந்து திரும்ப ஞாபகப்படுத்தினாரேம்மா, பார்த்து பத்திரமா இருமா அப்படின்ட்டு. ஏன்னா வாசலை அப்படியே பாம்பு தண்ணியிலே நீச்சல் அடிச்சுட்டு பாம்பு போகுது. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறமா எங்கள் அப்பா சொன்னார், 2 நாள் இன்னும் மழை இருக்கு சொல்லியிருக்காங்கம்மா, அது மாதிரி பெஞ்சிச்சுன்னா உன் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும், நீ இங்கேருந்து காலி பண்ணி நீ அந்த மாதவரத்துக்கு வந்துடு அப்படின்னு அப்பா சொன்னார். நான் சொன்னேன், அப்போ ஜெபம் பண்ணுங்கப்பா, இந்த ஒரு இரவில் எல்லாத்தையும் மாற்றி போட முடியும் அவரால் அப்படின்ட்டு நான் சொன்னேன். வீட்டுக்குள்ளே தண்ணி வராது. ஏற்கனவே நம்ம பழைய வீட்டு வாசலில் கூட வாசலே தண்ணி நின்றுச்சு, ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வரல. சாம் சொல்லுவார், நோமாவுடைய பேலை எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் சுற்றி தண்ணி இருந்துச்சு, ஆனால் பேலைக்குள்ளே தண்ணி இல்லை. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வராது குளோரிமான்ட்டு எனக்கு சாம் எப்போ மழை வரும்போதும் இந்த கதை இதை வந்து எனக்கு சொல்லி அவர் நல்லா எனக்கு சொல்லி கொடுத்ததுனால நான் அதை தான் சொல்லுவேன். என்னுடைய வீடு வந்து பேலை, அந்த பேலைக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட எஸ்பா வந்து வர விட மாட்டார் அப்படின்னு நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வீடு வாசலெல்லாம் இல்லை. சென்னைங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்டணம், ஓகேவா? அதில் வந்து எக்கச்சக்க பேர் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய வீட்டுக்குள்ளே போய் தண்ணி போயிடுச்சு. நியூஸ் பார்க்கவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால நான் நியூஸ் சேனல் கூட பார்க்குறது இல்லை. அப்படி பயந்துட்டு நான் உட்காண்ட்ருக்கேன். பயப்படக்கூடாது தான், கஷ்டமாக இருக்குது சொல்லப்போனால். அதுக்கு அடுத்தது ஸ்ரீலங்கா, அவங்க சிஸ்டர் அனுப்பிச்சாங்க, அவங்க இன்னும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்காலேருந்து, நீங்கள் சேஃபாக இருங்க, பொருளெல்லாம் பத்திரமா வைங்க க்ளோரி, இது மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்தால் வீட்டுக்குள்ளே வந்துடும். எங்கள் ஸ்ரீலங்காலையும் இது மாதிரி தான் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, திடீர்னு எல்லாமே வெள்ளப்பெருக்க வந்துச்சு, அது மாதிரி ஆகிடக்கூடாது, ப்ளீஸ் ஜெபம் பண்ணுங்கள், சேஃபாக இருங்கன்ட்டு எங்களுக்கு அவ்வளோ மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த அன்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்களுது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக், ஓகேவா? ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு 7 மாவட்டங்களுக்கு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை அதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. நாங்கள் வந்து இருக்கிறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக், அதனால் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. நான் சண்டே ஆரம்பித்த மழை, சண்டே, மண்டே, டியூஸ்டே, இன்றைக்கி வெட்னஸ்டே, 4 நாளைக்கிட்ட நல்லா மழை பெய்யுது.
மழை நிற்கவே இல்லை. நிறைய பேர் கேட்டாங்க எப்படி இருக்குது உங்கள் ஏரியாலாம் நல்லா இருக்குதா, மழையில் சேஃபாக இருக்கீங்களான்ட்டு. வெளியில் சேஃபாக இல்லைங்க, சேஃப் சுத்தமாக இல்லை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி நிற்கிது, சேஃபே கிடையாது, சேஃப் இல்லாமல் தான் இருக்கிறோம். ஆனாலும் எங்களை ஏசுப்பா எங்களை காப்பாற்றி எங்களை பத்திரமா உயிரோடு வச்சுருக்காரு, அதுதான் உண்மை. ஏன்னா நானும் நினச்சி பார்க்கல எவ்வளோ தண்ணி நிற்கும்ன்ட்டு. நான் இந்த ஜனவரி வந்தால் 1 இயர் ஆக போகுது, அவ்வளோ தண்ணி நிற்கிது வெளியில். ஓகே, அது மழை நின்னாலே அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகி போயிடும். பாம்பு, பூச்சி, கீச்சி, ஆமை எல்லாமே அப்படியே மதக்கிக்கிட்டு இருக்குது. ப்ரேயர் பண்ணிக்கோங்க, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். நல்லா ஜெபம் பண்ணுங்கள், ஏசுப்பா பிள்ளைங்க எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம தேசத்துக்காக நம்ம தான் ஜெபிக்கணும். ஆண்டவர் தான் நம்ம பட்டணத்தை காப்பாற்றணும் இந்த மலையிலேருந்து. 2 நாள் அலர்ட், 2 நாள் கனமழை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே எனக்கு புரியல. எல்லாத்தையும் மாற்றி போட ஏசுப்பாவில் முடியும், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஓகே, பாய். இருங்க வெளியில் காட்டுறேன், ஏன்னா ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. வெளியில் காட்டிட்டு அவங்க முடிக்கிறேன் வாங்க. ஏன்னா பாம்பு ஃபுல்லாகவே அழியுதா, அதனால் இங்கேருந்து செடியெல்லாம் எடுத்துட்டேன். ஏதாவது வந்து பூந்துக்கிட்டு உள்ளே இருந்தால் கூட தெரியாது பார்த்தீங்களா, அதனால் செடியெல்லாம் எடுத்துட்டேன். 3 செடியை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டேன். இங்கே தாங்க பாம்பு வந்துச்சு. வாசல்ல இப்படியே போச்சு பாம்பு அப்படியே. இதுதான் வாசல், நான் நிற்கிற வாசல். தண்ணி பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிதுன்ட்டு பாருங்க. இவ்வளோ தூரம் தண்ணி, ஃபுல்லாகவே செடி எல்லாமே தண்ணிக்குள்ளே முழுகி போச்சு. எவ்வளோ தூரம் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, ரோடே ஃபுல்லாக மறந்துச்சு தண்ணி தான். இது தெரியுதா தண்ணி எவ்வளோ இருக்குன்ட்டு பாருங்க. தண்ணி இங்கே பாருங்கள், இப்படி தாங்க வந்துச்சு பாம்பு. இங்கேருந்து பாம்பு வந்து அப்படியே இப்படி போச்சு. எக்கச்சக்க பாம்பு ஓடுது. வீடு ஃபுல்லாக சுற்றி தண்ணி. ஓ மை காட், எங்கள் வீடு செவுறு பாருங்கள், எவ்வளோ பூச்சி, எவ்வளோ நத்தை ஏறிட்டுருக்கு பாருங்கள். செவுத்து மேலே ஃபுல்லாக நத்தை தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நத்தை, ஃபுல்லாக அங்கே வர இருக்குது. இங்கே பாருங்கள் தண்ணி. இதெல்லாம் நியூஸில் எங்கே வரும் சொல்லுங்கள், நியூஸில் இதெல்லாம் வராது. எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாதுங்க. நிறைய கண்ணுக்கு தெரியாத பட்டணங்கள், நிறைய கிராமங்கள் எல்லாம் இருக்குது, இது மாதிரி ஏரியாலாம் இருக்குது. எனக்கு என்னென்னா இவ்வளோ தண்ணி இப்படி போகிற பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தான் பயந்துட்டேன் நான் பயங்கரமாக. ஏசப்பா தான் காப்பாற்றணும். இப்போ சாமி எப்படி தான் வரப்போகிறாரு தெரியல. இது பாதையில் இப்படி தான் தண்ணி கட்டி இருக்குது. இங்கே வந்து இங்கே பாருங்கள், இதுதான் வாசலாக தண்ணி இங்கே நிற்கிதா, இதுதான் வாசல். அதுக்கடுத்து நமக்கு அங்கே இதோட மழை ஸ்டாப் ஆயிடணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஜெபம் பண்ணிக்கோங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்கள் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. உலகத்தையே ஏசுப்பா தான் காப்பாற்றணும். பாய்.